வாங்க நண்பர்களே, இன்னைக்கு சோப்பு பன்னீர் பறக்க போறோம். அன்னைக்கு கிரீன் கலர் பறக்கணும், இன்னைக்கு ரெட் கலர். வாங்க. இந்த இருக்கு பார்த்தாங்களா, என்ன இருக்கா? இது வந்து லைட் ரெட்டு, இது வந்து டார்க் ரெட்டும் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பாருங்க உள்ள கிடக்கு, கீழே கிடக்கு பற்றிலா பழுத்து கீழே விழ ஆரம்பிச்சிட்டு, காயெல்லாம் கீழே விழுந்து அழுவ ஆரம்பிச்சிட்டு. இப்போ இதுக்கப்புறம் பிறகு நம்ம கடைக்கு கொண்டு போகிறோம். நான் புடியும் காமிக்க பாருங்க உங்களுக்கு. என்ன இருக்கா? நம்ம பன்னீர் பறக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பாருங்க நண்பர்களே, என்ன இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அரும்பு. என்ன இருக்கா? இதாக இருக்கு பார்த்தீங்களா? இது அரும்பு. இது அரும்பாக இருக்குது. அது லைட்டு பிஞ்சாக மாறினதுன்னா இந்த மாதிரி ரெட்டாக வரும். இதை தெரியுதா? இது பிஞ்சு இந்த லைட் ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் நிறைய இடத்துல இது வந்து க்ரீன் கலரை தந்துட்டு ரெட் கலர்னு ஏமாற்றுறாங்க. அதாவது ரெட் கலர்னால் எப்படி இருக்கும்னா, அந்த கொழுந்து வரும்போதே உங்களுக்கு ரெட்டாக இருக்கும். உள்ளேருந்து கொழுந்து வருதுல, அதுவே ரெட்டாக இருக்கும். வாங்க நான் அதில் காமிக்க. வாங்க உள்ள வாங்க. இதில் தழுப்பு அதிகமாக இல்லை, இங்கோடி தான் தழுப்பு இருக்கு. இதாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரெட்டாக இருக்கும். இது வந்து பியூர் ரெட்டாக வரும். இந்த பண்ணியிருக்கையா இது பியூர் ரெட்டாக வரும். அது வந்து லைட் அதில் டாப்பில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அதில் டாப்பில் இருக்குது. அது வந்து லைட் ரெட்டாக இருக்கும். அது வந்து என்ன இருக்குல்ல, அது வந்து இந்த பண்ணியிருக்கையா இது வந்து பிளட் கலரில் இருக்கும். பிளட்டு மாதிரி இருக்கும், நம்ம ரத்தம் மாதிரி இருக்கும் இந்த மரம். இது வந்து அவ்வளோ ரத்தமாக இருக்கும். இது எல்லாமே கண்ணை ஆந்திராவில் வாங்கிட்டு வந்தது. ஒரு 3 வருஷம் ஆகுது. நம்ம ஆந்திராவில் வாங்கிட்டு வந்தது. ஆந்திராவில் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தோம், அப்போ வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து இந்த பார்த்தீங்களா, இது செங்கல் எதுக்கு நம்ம தொங்க விட்டுருக்கோம்னா, அந்த கொப்பு வளையறதுக்காண்டி. மரம் பூரா எல்லா மரமே மேலே போயாச்சு. அதனால் கொப்பு பூரா வளையறதுக்காண்டி இதில் செங்கல் போட்டிருக்கோம். இந்த டீப்பு போட்டு இதில் போட்டால் அது வந்து நம்ம உடனே வளைச்சோம்னா உடஞ்சிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளையும், அதனால் போட்டிருக்கோம். என்ன இருக்குது பாருங்க, இந்த வளைஞ்சிருக்கா? இந்த வளையது பற்றியில இதே மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளையும். இதில் கொஞ்சம் ரெட்டு நாளைக்கு பாருங்க பற்றியில. இது ரெட்டு, அது க்ரீன் கலரு. அந்த குழந்தை வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இந்த பொடி இலைக்கும் இதில் உள்ள பொடி இலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கிடக்கல கலெக்ஷன்லாம் பாருங்க. காய் பிறக்கி முடிச்சாச்சு. நம்ம இதை கொண்டு கடைக்கு கொண்டு போகலாம். எல்லாம் பிறக்கி முடிச்சிட்டோம், அவ்வளோத்தையும் நம்ம கடைக்கு போகணும். பாருங்க பிறக்கியாச்சு, எடை போட்டாச்சு. 10 கிலோ இருக்குது, 1/2 கிலோ ட்ரே. ஏன்னா இது 1/4 கிலோ தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கு, அப்புறம் இந்த இலை போட்டிருக்கிறதுனால 1/4 கிலோ போட்டிருக்கோம்.
அவ்வளோதான் கரைக்காச்சு. இன்னும் 10 கிலோ கடைக்கு கொண்டு கொடுத்துடலாம். 1 கிலோ வந்து 80 ரூபாய்க்கு நம்மகிட்ட எடுப்பாங்க. அவங்க 120 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா டேமேஜ் எல்லாம் ஆகுமா, அதனால் நம்மகிட்ட 80 ரூபாய்க்கு எடுத்து அவங்க 120 வைப்பாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.